இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாக்கியா என்ன யூனியன் ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை அதிகமோ? இவ்வளவு லேட்டா வர? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த வருஷம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு அஜெண்டா ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சுங்க. அது விஷயமா மெம்பர்ஸ் கூட மீட்டிங் இருந்துச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த நந்தினி என்ன சொல்றா? உனக்கு கோஆபரேட் பண்றாளா இல்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கறாளா? நந்தினி விஷயமா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீங்களே கேட்டுட்டீங்க. நந்தினி என்ன பண்ணிருக்கா? என்னம்மா, அப்பா சொன்ன மாதிரி நந்தினி எதனா பிரச்சனை பண்றாளா? அவ பிரச்சனை எல்லாம் பண்ணல ஆதி. ஆனா இன்னைக்கு அவ நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்ற கிலா? சொல்றேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? இவளுக்கு மட்டும் எத்தனை ஆப்பு வச்சாலும் சந்தோஷமா இருக்காளே. என்ன விஷயம் கிலா? நான் பிளானிங் கமிஷன் மெம்பர் ஆக போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. வாழ்த்துக்கள் அத்தை. போஸ்டிங்க்கு டெல்லில இருந்து மெயில் வந்துருச்சாமா? ஆக்சுவலா மெயில் எதுவும் வரல ஆதி. இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார் அகிலா? நந்தினி தான் சொன்னா. என்னது? நந்தினி இன்ஃபர்மேஷன் சொன்னாளா? ஆமாங்க. அவ இந்த இன்ஃபர்மேஷனை கூட எப்படி கொடுத்தா தெரியுமா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஆண்டி. பிளானிங் கமிஷன்ல நீங்க ஒரு மெம்பர் ஆக போறீங்க ஆண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. தேங்க்யூ. அவ எதுக்கு சந்தோஷப்படுறா? நந்தினி சொன்ன இன்ஃபர்மேஷனை நம்பலாமாக்கிலா? இல்ல ஏதாவது சதி இருக்குமோ? எனக்கு அப்படி ஒன்னும் தோணலைங்க. ஏன்னா அடிக்கடி நந்தினி என்ன யூனியன்ல நேர்ல சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால என்கிட்ட விளையாட மாட்டா. அவளோட உறவை என்கிட்ட சுமூகமா வச்சுக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தோணுது. சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே, ஷோர். நான் அருண் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீங்க அவன் கூட இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. ஹைதராபாத்கா? 2 நாள் தானே, இன்னும் 2 நாள் கூட இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒர்க் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன டேட்குள்ள எப்படியாவது முடிச்சிருங்க. என்ன ஆதி, யார் போன்ல? ஹைதராபாத்ல இருந்து ராவ் பேசினாருமா. வரஹல் ராவா பேசினாரு? ஆமாமா. ராவ் என்ன சொன்னார்? நீ போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒர்க்கை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் லேசியாக வேலை செய்கிறாங்க. நான் போய் சைட்டு 2 நாள் விசிட் பண்ணா ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவர் ஃபீல் பண்றது கரெக்டா ஆதி. நீ போயிட்டு வந்துரு. இல்லைம்மா, எனக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்கு. அதான் நான் ராவ் கிட்ட அருண் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அருண் அனுப்பிட்டா? டே அருண் ப்ரோ, நீ இன்னைக்கு ஹைதராபாத் கிளம்பிட்ட. 2 நாள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இரு. ஒர்க்கை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணு. சொன்ன தேதியில் வேலை முடியும். ராவ் கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடு. ஓகே ப்ரோ, நான் இப்போவே ஹைதராபாத் கிளம்புறேன்.
ப்ரோ சாரி ப்ரோ, என்னால ஹைதராபாத் போக முடியாது. டேய் இப்போ எதனாடா உடனே கிளம்புறேன்னு சொன்ன? அதுக்குள்ளே என்னாச்சு உனக்கு? அது வந்து ப்ரோ, ஐஸ்வர்யாவை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னும் கூட சொல்லல ஐசு. நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு என் மனசுக்குள்ள நானே ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். அதான் சர்ப்ரைஸ். ப்ரோ, கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போனதில்ல. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ப்ரோ, நீ கேன்சல் பண்ண சொன்னா நான் பண்ணிடுறேன் ப்ரோ. ஐஸ்வர்யா நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, நீ உன் பிளானை கண்டினியூ பண்ண. ஹைதராபாத்துக்கு நான் வேறு பிளான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சின்னையா ஷைலஜா விஷயத்தை பத்தி மாமா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? நாம ஷைலஜாவை பத்தி யோசிக்கிறோம், மாமா எதை பத்தி யோசிக்கிறாரு? மாமா, நானும் அப்பல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம் மாமா? எதை பத்தி யோசிக்கிறீங்க? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அருணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்குல்ல, நீங்க ஷைலஜாவை தானே சொல்றீங்க? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சீங்க மாமா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட இது தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அவளை பார்த்தா ஒரு வாரம் தங்கிட்டு போக வந்த மாதிரிலாம் தெரியல. அவ வேற எதுக்கும் அவளை தேடி வந்திருக்கா. அருண் அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறான். மாமா ஷைலஜாவை பத்தி கரெக்டா சொல்றாரே. இப்பவே மாமா கிட்ட சின்னையா விஷயத்தை பத்தி சொல்லிடலாமா? ஷைலஜா விஷயத்தை பத்தி மாமா கிட்ட சொன்னா மாமா கோவப்பட்டு சின்னையாவை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. மாமா ஏற்கனவே சின்னையாவை திட்டினதுனால தான் ஐஸ்வர்யா அம்மா பிரச்சனை பண்ணி அது ஒரு முடிவுக்கு வந்தது. அதனால இப்போதைக்கு மாமா கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முதல்ல டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம்.